ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அதாவது இந்த வீடியோ காட்டு யானைகளை பற்றிய சின்ன ஒரு தொகுப்பு தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்தும் இந்த சேனலில் இனிமேல் போடுவேன். அதோட உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் என்ன வீடியோ தேவைன்னு சொன்னால் அது கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே வீடியோ தொடர்ந்து உங்களுக்காக போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வடிவ கிணத்துல தண்ணி குடிக்கிறாரு. இதுதான் இந்த காடுகளை அழிக்காதீங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? இந்த காடுகளை அழிக்கிறதால தான் அந்த மழை இல்லாமல் வயல் நிலத்துக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் குடிக்குது இந்த யானை. இதே மாதிரி பல மிருகங்கள் கஷ்டப்படுது. அதுகளுக்கும் தண்ணி தாகம்ன்றது இருக்குத்தானே. எப்படி குடிக்கிறாருன்னு பார்த்தீங்களா? தண்ணி என்ன செய்வோம், பாவம். இதே மாதிரி அடுத்த வீடியோ பாருங்கள். இது என்னோடய சொந்த வீடியோ தான். இதே வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ தான். இந்த சேனலில் இனிமேல் இப்படியான வீடியோக்கள் போடணும்னு சொல்லி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ தான். இந்த யானையை கிட்ட போய் வீடியோ எடுக்க போனதும் பெரிய பிரச்சனைகள் வந்துடுச்சு. அந்த யானை எங்களையே அடிக்க வந்துடுச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ இவ்வளோ சேர்த்து போட்டிருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன் இந்த சேனலுக்கு. இதான் என்னோடய முதலாவது வீடியோ. கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்களா? அதனால் என்ன செய்வோம், வீடியோ எடுக்க. இந்த வீடியோ எப்படி வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் என்னோடய தப்புகளை நானே திருத்தி கொண்டு இனி அடுத்த வீடியோ ஒழுங்கான வீடியோவை போடுவேன். அதே மாதிரி அடுத்த வார வீடியோ பாருங்கள். இதுவும் என்னோடய சொந்த வீடியோ தான். இந்த யானைகளுக்கு பின்னாடி தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. காட்டிலேயே தெரிஞ்சு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் இந்த வீடியோ. பாருங்கள் எவ்வளோ யானை கூட்டம் உண்டு. இவ்வளோ யானை கூட்டத்தை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முதல் பார்த்துருந்தா அப்படியே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எவ்வளோ யானை பார்த்துருக்கீங்களா? அதுகளுக்கு எங்களை கண்டா பயம், எங்களுக்கு யானையை கண்டா பயம். அதே மாதிரி அடுத்து வர வீடியோ பாருங்கள். இது செம ஃபன்னான வீடியோ. யானை எல்லாம் ஒன்று கூடி வந்துருச்சு. அதனால் மரத்தில் ஏறி இருந்த எடுத்த வீடியோ தான் இது. இப்படி ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கேன். எனக்கு சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்குதா இல்லையான்னு கமெண்ட்டில் மட்டும் சொல்லிட்டு போயிங்கய்யா. அதோட நான் கதைக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லணும் பெஸ்ட். இல்லாட்டி அடுத்த வீடியோ என்னோடய வாய்ஸ் போட மாட்டேன். பாருங்க, யானை கூட்டமே வருது. போகிற வழி தெரியாமல் வீடியோ எடுக்க போய் மரத்தில் மாட்டின கேஸ் தான் இது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ அதே மாதிரி வீடியோ தான். இந்த வீடியோவில் என்னன்னு சொன்னால், நம்ம போகிற வழியிலேயே ஒரு யானை இருந்தது. சரி வந்துட்டோம். யானையை வீடியோ எடுத்துகிட்டே போயிடும். கிட்ட வந்துட்டான், திரும்பி வந்துட்டார். இதுவும் பாருங்கள் இப்படி புழுதியெல்லாம் பறக்கு. என்ன செய்கிறது, பைக்கில் வந்தபடியே கஷ்டம். இது நடையில் போயிருந்தோம்னா நம்மளால வீடியோலாம் பணையம் வச்சு எடுக்கிற வீடியோ. இதே மாதிரியான வீடியோ தான் எனக்கு தொடர்ந்து என்னோடய சேனலில் வரும். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். பயன்படுத்த என்ன வடிவா போய் சரி. ஓகே நண்பர்களே, ரைட், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதையும் பாருங்கள். இது என்ன வடிவாக சாப்பிட்டு இருக்காரு. காலால் புல் அடித்து அவருக்கு தேவையான சாப்பாடை சாப்பிட்டே இருக்காரு. கொஞ்சம் கூட பயம் அவருக்கு இல்லை. ஆனால் அதை பார்த்துக்குமே எங்களுக்கு சரியான பயமாக இருக்குது. என்ன இந்த வீடியோவில் ஃபுல்லாக யானை வீடியோ இவ்வளோ இதை எடுத்து வச்சுருக்கானுங்களேன்னு யோசிக்கிறீங்களா? ஏதோ யூடியூப்பில் சாதிக்கணும்னு சொல்லி தான் இப்படி கஷ்டப்பட்டு வீடியோ செய்கிறேன். அதனால் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருக்கா இல்லையாண்டு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கேன்.
அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் ஒன்று தாங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் எனக்கு சேனலில் வரும், அதையும் பாருங்கள். தேங்க்ஸ்.